என்னங்க கிழக்கு வடக்கு சைடுன்னு தேடி தேடி வாங்கிட்டு இருக்கீங்க? தெற்கு மேற்கு சைடில் கட்டுற வீட்டோட வசதி வடக்கு கிழக்கு சைடில் கிடைக்குமா? இந்த வீடு 3 சென்ட் இடத்துல மேற்கு பார்த்த மாதிரியான சைடில் தான் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட வசதி கிழக்கு வடக்கு சைடில் கட்ட முடியுமா? 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி பார்க்கிங் ஏரியா, வீட்டுக்குள்ள 2 லிவிங் ஹால், நல்ல லென்த்தான கிச்சன் கம் டைனிங், வீட்டுக்கு 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். அட்டாச்டு பாத்ரூம்ல இருந்து அவுட்டர் பாத்ரூம் வரைக்கும் நல்லா வசதியாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனே நடத்திக்கிற மாதிரி ஒரு பெரிய கவர்ட் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வசதியெல்லாம் வடக்கு கிழக்கு சைட்ல எல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. வாங்கி சுற்றி பார்க்கலாம். இந்த வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்னன்னா, இது வந்து கார்னர் சைட்டுங்க. அதுவும் இல்லாமல் 40 அடி ரோடு, ஆப்போசிட்டில் வந்து சில்ட்ரன்ஸ்க்கான பார்க் ஏரியா தான் இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வரப்போகுது. ஸோ இவ்வளவு ஸ்பெசிலிட்டியோட இந்த வீடை வந்து இந்த லொக்கேஷனில் கட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, ட்ரைனேஜ், இபி எல்லாமே அடிப்படையான வசதிகள் எல்லாமே வந்துருச்சு. இந்த வீடோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, 45 அடி, நல்லா நீளமாக அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. 45க்கு 27ங்கிற ஒரு 3 சென்ட் இடத்துல 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீட்டையே 3 BHK வீடாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் கிரே, ப்ளூ, அப்புறம் ஸ்டைப் டிசைன்ஸோட நிறைய டெக்ஸ்சர் டிசைன்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன சின்ன ஸ்பாட்லைட் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கவர்ட் பால்கனி ஏரியா, அது ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் எங்கேயும் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி பால்கனி ஏரியாவில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபால் சீலிங் ஒர்க்கோட இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து அட்டகாசமாக இருக்குது. கார் போகிறதுக்காக பெரிய ரேம்ப் இருக்குங்க. அதுபோக மெட்டல் கேட் வந்து சிஎன்சி லேசுக்கட் டிசைன்ஸோட நல்ல ஹெவியான மெட்டல் கேட்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தான பார்க்கிங் ஏரியா, 14க்கு 30ங்கிற அளவில் நல்லா லென்த்தாக அமைஞ்சிருக்கு. 2 பெரிய கார் கூட நிறுத்திக்கலாம், நிறைய 2 வீலர் நிறுத்திக்கலாம். ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா செக்டு பேட்டர்னில் கார் பார்க்கிங் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் கோல்டன் பீடிங் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு மார்மேட் டிசைன்ஸில் வெர்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் போர்வெல் வாட்டர் சம்பெலாம் இங்கே வாஸ்துபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. அது வீடு வந்து 3 சென்ட் இடம் கிடச்சிருக்கனால சுற்றி நல்லா இடம் விட்டு கட்டியிருக்காங்க, நல்ல செட்பேக் ஏரியா விட்டு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கான மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி நல்ல தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கு. டோர் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரானைட்டில் பார்டர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வரதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. அதுலேயும் கிரானைட்டில் தான் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட சேர்த்து 16க்கு 20ங்கிற அளவில் நல்ல ஒரு அட்டகாசமான லிவிங் ஹால் இந்த வீட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஒரு சூப்பரான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க்கு, கோல்டன் வார்ம் கலரில் அந்த ஸ்ட்ரிப் லைட்டு, சின்ன சின்ன ஸ்பாட் லைட் மாட்டி இருக்கிறது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபால் சீலிங் ஒர்க் வந்து அட்டகாசமாக எடுத்துக்காட்டுது. வென்டிலேஷனுக்காக பெரிய பெரிய உட்டன் விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ, நார்மல் விண்டோ, ரெண்டுமே உட்டன் விண்டோஸ் தான் மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பெரிய மல்டிமீடியா டிவின்ட் இருக்குது. ஒரு கோல்டன் டிசைன்ஸில் ஃப்ளூவர் பேனல் டிசைன்ஸ் மாட்டியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே கிழக்கு வடக்கு பார்த்த மாதிரி இங்கே வந்து ஒரு பூஜா கேபினட் சிஎன்சி லேசுக்கட் டிசைன்ஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டோரேஜ் கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணி வைக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் யூபிஎஸ் இன்வெர்ட்டர்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸும் அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு இந்த சைடு ஈஸ்டர்ன் சைடு வந்துட்டோம்னா இங்கே வந்து கிச்சன் கம் டைனிங் வர என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான சிவில் ஒர்க்லேயே டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கு, அப்புறம் இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் டிசைன்ஸு பில்லர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அங்கே சின்ன சின்ன ஸ்பாட்லைட்டும் மாட்டியிருக்காங்க. நம்ம தேவைப்பட்டால் இந்த வாயிலெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸில் வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இங்கே ஒரு ப்ரைவசியான ஹாலுக்கும் கிச்சனுக்கும் இந்த மாதிரியான ஒரு வால் டெக்கர்ஸ் பண்ணியிருக்காங்க சிவில் ஒர்க்லேயே. இப்போ நம்ம நிற்கிறது வந்து வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாங்க. 8க்கு 20ங்கிறதுல நல்லா லென்த்தான கிச்சன் கம் டைனிங்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து டைனிங் ஏரியாங்க. இங்கே ஆரம்பித்து கிச்சன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் இருக்கிற அந்த வால் ஃபுல்லாமே சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இந்த வால் ஃபுல்லாமே விண்டோஸ் இருக்குங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து இங்கே ஃபுல்லாமே கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட், அதே கலரில் ஏற்ற மாதிரியான ஒரு சிங்க் வந்து ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க, குவார்ட்ஸ் மெட்டீரியலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாக நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட அந்த கிச்சன் இருக்குது. இந்த இடத்துல வால் யூனிட் இருக்குங்க. லேப்டாப் ஃபுல்லாமே எல் ஷேப்பில் வந்து ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே தேவைப்பட்ட ஃப்ரிட்ஜெல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. டைனிங் ஏரியாவில் இந்த இடத்துல கார்னரில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் மிஷினோட ஒரு ஃபிட்டிங் ஸ்பாட் வச்சுருக்காங்க. இங்கேருந்து நம்ம யூட்டிலிட்டி ஏரியா போகிற மாதிரி இங்கே டோர் மெட்டல் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோம்னா ரைட் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா, நம்ம வந்து தண்ணி தொட்டி அங்கே போகிறோம்னா அங்கே நம்ம போய் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். லெஃப்ட் சைடில் வந்துட்டிங்கன்னா வீட்டோட அவுட்ரு பாத்ரூம் வந்துடலாங்க. நல்லா 8க்கு 4ங்கிற அளவில் இந்தியன் க்ளோசட் டைப்பில் அவுட்ரு பாத்ரூம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நீங்கள் பார்க்க முடியும் எந்தளவுக்கு வீட்டை சுற்றி இடம் விட்டுருக்காங்கன்னு. இப்போ நம்ம உள்ளே போயிடலாம் வாங்க. கிச்சன் கம் டைனிங்லேருந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். ஹால் வழியாக இப்போ நம்ம பெட்ரூம் போக போகிறாங்க. பெட்ரூமோட டோருமே கிரே வித்து அந்த உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான டிசைன்ஸில் ஒரு யூனிக்கான பேட்டர்னில் தான் பெட்ரூம் டோர்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா 10க்கு 16ங்கிறதுல கன்னிமூலையில் இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு.
ப்ரௌன் வித் அந்த சாண்டில் கலர் காம்பினேஷனில் லேப்டாப் ஸ்டோரேஜ் யூனிட்டு, வால் ஷெல்ஃபு, கிராஸ் வென்டிலேஷனுக்காக ரெண்டுமே உட்டன் விண்டோஸாக மாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 6x8ங்கிறனால நல்லாவே ஸ்பேஸாக இருக்குது. வெஸ்டர்ன் கிளாசெட், ஹேண்ட் வாஷ் மிஷினு, பை ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பேரிவேர் பிராண்டில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு 3D பிரிண்டட் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க சீலிங் இருக்குமே. இப்போ நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே இருக்கிற லிவிங் ஹால், 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸையும் நம்ம பார்த்தலாம். லிவிங் ஹால், கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே கிராசி ஃபினிஷிங், ஆன்டிஸ்கிட் கிரானைட் தான் உபயோகப்பட்டிருக்காங்க. சைடு வர அந்த ஸ்கெட்டிங் டைல்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு பெரிய விண்டோ இருக்குது. அது போக பாருங்கள், மூங்கில் மாதிரியான டிசைன்ஸ் வந்து ஒரு பெயிண்டிங் ஒர்க்லேயே ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியான ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது. இதை அப்படியே கிராஸ் பண்ணி மேலே வந்துட்டிங்கன்னா இங்கேயும் நீங்கள் ஸ்டார்கேஸ் ஏரியாவோட சேர்த்து ஒரு 16x20 பெரிய லிவிங் ஹால் பார்க்க முடியும். இவ்வளோக்கு 3 சென்ட் இடத்துல இந்த அளவுக்கு ரெண்டு பெரிய லிவிங் ஹால் கொடுத்து இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் டிவி யூனிட் இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக பெரிய பெரிய விண்டோஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. உட்டன் விண்டோஸ் தான். இப்போ நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இங்கே நேச்சுரல் சீனரி இருக்கிற மாதிரியான மியூரல் ஆர்ட் டிசைன் வந்து இந்த வால்லேயே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக ஃபினிஷாக இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தலாம். இதுவுமே 10x16 அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் தான். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி அரே இன்டீரியர் ஒர்க் தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கன்னி மூலையில் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமும் 4x8ங்கிறதால நல்லா ஸ்பேஸியாக கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்ட் தான். வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் மிஷின்லாம் இருக்குது. டைல்ஸ் பேட்டர்ன்ஸ் மட்டும் மாறுங்க. அடுத்தது நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்தலாம். லிவிங் ஹாலுக்கு கிழக்கு பக்கம் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலுக்கு கிழக்கு பக்கம் இருக்குது. இந்த தேர்ட் பெட்ரூம் ரொம்ப பெருசு. இதோட பார்த்தீங்கன்னா 10x20ங்கிறதால பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வால் ஷெல்ஃபு, லேப்டாப் ஸ்டோரேஜ் யூனிட்டு, வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ், உட்டன் விண்டோஸ் இருக்குது. எல்லா பெட்ரூம்ஸ்லையும் ஏசி மாட்டிக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதுவுமே 4x8ங்கிறதால தான் இருக்குங்க. இங்கே வந்து ப்ளூ கலர் பேட்டர்னே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு வந்து கிளாசி ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எப்பவும் போல் மாட்டி வச்சுருக்காங்க. இது போக இந்த வீட்டோட கார் பார்க்கிங் அளவுக்கு இந்த வீட்டோட கவர்ட் பால்கனி ஏரியாவும் நல்லாவே வசதியாக ரெடி பண்ணியிருக்காங்க. காமனாக இருக்குது இந்த பால்கனி ஏரியா. இந்த டோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹால் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டிங்கன்னா இந்த கார் பார்க்கிங் அளவு பார்த்தோம்ல அதே அளவுக்கு வந்து இங்கே வந்து ஒரு கவர்ட் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே அந்த 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய பாக்ஸ் டிசைன்ஸில் அந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் அட்டகாசமாக செஞ்சுருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, ஃபால் சீலிங் ஒர்க் வந்து கீழே நம்ம ரோட்லேருந்து பார்த்தோம்னா அந்த ஃபால் சீலிங் ஒர்க் வந்து எலிவேஷனில் தெரிகிற மாதிரி நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து ஆத்துக்குடி டைல்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு ஆன்டிஸ்கி டைல்ஸ் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிசைனர் கிளாஸு, அப்புறம் ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே எஸ்எஸ் ஸ்டீலில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேருந்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸும் இருக்குது. இங்கே துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸோடு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வாங்க வீட்டோட டெரஸ் போய் பார்த்தலாம். ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் வந்ததும் அங்கே கார்னரில் மெட்டல் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை லொக்கேஷனில் சவிதா ஹாஸ்பிட்டல் பேக் சைடு தான் வந்துருக்கு. இந்த வீட்டு லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 89 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீட்டில் இருக்கிற பெட்ரூம்ஸை வந்து ஒரு பெட்ரூமில் வந்து வால்ரூஃப் கபோர்டு, ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸோட ரெடி பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கோ, அதுக்கு கால் பண்ணுங்கள்.